வீட்டில் என்னெல்லாம் பண்ணுறோன்னு பார்க்கலாம். ஓகே, என்ன குக் பண்ணுறதுன்னு யோசிக்கிறதே பெரிய வேலையாக இருக்குது. இல்லை நானே வந்து மேக் பண்ணது தெரியுதோ. இது வந்து நான் எப்படி இருக்கு சாப்பாடு இருக்கும். இந்த பேக்ரவுண்டுக்காக இது வந்து ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்டுமே வந்து இது ப்ளேஸ் பண்ணுற மட்டும் பூசில் வாங்கிருக்கோம். ஸோ அதுக்கு மேட்ச் பண்ணி நானே வந்து அப்புறம் வந்து நிறைய ஸ்பூன்ஸ் அந்த மாதிரி வந்து ஹோல்ட் பண்ணிக்கிறதுக்காக இது வந்து பிறக்கும் போது அவனோட க்ளோத்ஸ் வைக்கிறதுக்காக அவங்க பேஸ்கெட் நானே வந்து ஸ்டிச் பண்ணேன். இது இருக்கா தெரியுதா? காப்பாத்துங்க. ஹே गाइस, வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு நாங்கள் என்ன வீடியோ எடுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் இன்னைக்கு வந்து சாட்டர்டே vlog பண்ண போகிறோம். இல்லை ஜகன்? என்ன vlog பண்ணலாம் ஜகன் இன்னைக்கு? இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக மேலே வந்து இருந்த இந்த ஸ்விங்கிங் ஸ்லைடே எடுத்து இன்றைக்கி நாங்கள் வந்து இங்கே வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டோம். ஜோகன் ரொம்ப என்ஜாய் பண்ணுறான். ஜோகன் மட்டும் இல்லை, இங்கே ஒருத்தி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா பாருங்க. இவளுக்குமே இது வந்து பெரிய சர்ப்ரைஸ். அவளுமே இதில் என்ஜாய் பண்ணுறாள். இல்லை ஜோகன்? கேட்டு இதில் உட்காந்து விளையாடுறாள்ல. ஜோக் பிடிச்சிருக்கா? மேலே வந்து எடுத்துகிட்டு வந்தது. ஆமாம். ஜோக்கு வந்து கொஞ்சம் உடம்பு முடியல இல்லைப்பா. என்ன ஆச்சுப்பா பிள்ளைக்கு? ஒன்றும் இல்லையாம்மா. இன்னைக்கு நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இன்னைக்கு வீட்டில் என்னெல்லாம் பண்ணுறோன்னு பார்க்கலாம். ஓகே ஓகே. ஜோக் வந்து கொஞ்சம் காஃப் கோல்டு எல்லாம் இருக்குது இல்லைப்பா. ஒரே நல்ல வெயிட் லாஸ் ஆயிடுச்சு ஜோகனுக்கு சாப்பிடாம. ஜோ விளையாடுறீங்களா? ஜோ ரொம்ப என்ஜாய் பண்ணுறான் இல்லை ஜோ? விளையாடுறது மட்டும் இல்லை, சர்க்கஸும் காமிப்பேன். கீழே வந்து மூக்கு உடஞ்சிடும். நான் சொல்லிட்டேன். நான் பூஸ் பார்த்தீங்களா? பூஸ் இன்னும் இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா 12 ஆகுது. இன்னும் நான் வந்து வீட்டில் ஒரு வேலை பார்க்கல. காலையில் எழுந்திரிச்சு ஜோக்கு வந்து சாப்பாடு கொடுத்துட்டு இன்னைக்கு வந்து பேரண்ட்ஸ் ஓரியன்டேஷன் மீட்டிங் இருந்தது. ஸோ அதுக்காக நான் போயிட்டேன். இப்போ தான் வந்தேன். இன்னும் வந்து வீட்டில் எவ்வளோ வேலை இருக்குது தெரியுமா? இன்னும் குக்கிங் பண்ணணும், க்ளோத்ஸ் வந்து வாஷிங் போடணும், அப்புறம் வந்து வேறு என்ன பண்ணணும், வீடு வந்து க்ளீன் பண்ணணும். கேட் வேறு இருக்கா. இன்றைக்கி ஜோக் லீவ். இன்றைக்கி சாட்டர்டேனால ஜோக் லீவு. ஸோ இன்றைக்கி ஆஃப் டே போயிடுச்சு. நெக்ஸ்ட் ஆஃப் டேயில் என்னென்ன நடக்க போகுதுன்னு பாருங்கள். ஓகே இல்லை ஜோகன்? என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட்டு? மம்மி குக் பண்ண போட்டா இன்றைக்கி என்ன குக் பண்ணலாம்? மம்மி என்ன சாப்பிட வேணும் உனக்கு? இன்னைக்கு ஜோ சொல்கிறது தான் இன்றைக்கி நான் சமைக்க போகிறேன். என்ன போகணும்? எங்கே போகணும்? நான் லாய்க்கு போகணுமா? அப்போ யார் பார்த்துப்பா? தனியாக இருந்துக்குவியா வீட்டில்? வீட்டில் இருந்துக்குவியா தனியாக? அவன் வீட்டில் தனியாக இருந்து போனால் நான் இப்போ வந்து வேலைக்கு போகணுமா அப்படி வந்து சொல்கிறாங்க. ஏன் ஜோகன் எங்கே போகிற? ஸ்லைடு விளையாட போறியா? ஸ்விங்கில் விளையாடலையா? ஸ்விங்கில் விளையாடலையா? ரொம்ப பிடிக்குமாம்மா? ஆமாம். ஸோ இப்போ வந்து நான் வந்து குக் பண்ண போகிறேன். என்ன குக் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து பிசிபேலாபாத் வைக்க போகிறேன். வச்சுட்டு ஏதாவது ஒரு பொரியல் வைக்கணும். என்ன குக் பண்ணுறதுன்னு யோசிக்கிறதே பெரிய வேலையாக இருக்குது. என்ன குக் பண்ணுறது ஜோகன்? சரி ஏதோ ஒன்று பண்ணுவோம். குக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம். இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா? ஃபுல்லாக தெரியலையோ? ஸோ ட்ரெஸ்ஸு தெரியணும்னா இந்த மேலே உள்ள ஸ்ட்ரக் மட்டும் பாருங்கள். இது வந்து நானே வந்து மேக் பண்ணது தெரியுதோ? இப்படி வந்து சிலுன்னு சிம்காலாம் வச்சு, சும்காவா என்னமோ ஒன்று வச்சு இந்த மாதிரிலாம் வச்சு நானே இது மேக் பண்ணி கிட்டத்தட்ட 1 இயருக்கு மேலேயே இருக்கும். ஸோ இன்றைக்கி தான் வந்து இதை வந்து நான் வேர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி ஸ்கூல் போகும்போது இந்த ட்ரெஸ் போட்டேன். ஸோ மேலே வந்து இது ஸ்லீவ்லெஸ்ஸாக இருக்கிறதுனால ஏதாவது போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணால் செம்மையாக மேட்ச் ஆகிடுச்சு இந்த ட்ரெஸ்க்கு. ஜோ மம்மி ட்ரெஸ் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? ஏன் நல்லா இருக்கீங்க? நல்றீங்களா? குக்கிங் முடிச்சாச்சு. நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டாச்சு. இங்கே ஒருத்தர் சாப்பிட்டு இருக்காரு. நான் எப்படி இருக்கு சாப்பாடு?
பொய் சொல்லுது நல்லா தானே இருக்குது. நல்லா இருக்கா நல்லா இல்லையா இன்னே சொல்லணும். வீடியோ ஜோ அழுகுறான். கேளுங்க எதுக்கு அழுகுறான்னு. எதுக்கு அழுகுறீங்க சொல்லுங்க. சொல்லு எதுக்கு அழுகுறேன்னு சொல்லு. ஸோ இந்த வீடியோவில் வந்து மெயினாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்னைக்கு டே விலாக் தான். சாட்டர்டே விலாக். அம்மா சாட்டர்டேவான ஒருத்தர் கேள்வி இருக்கிறாருன்ட்டு நிறைய ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கியிருந்தேன். ரொம்ப நாளாக அந்த வீடியோ எடுத்து நினச்சிருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் அதெல்லாம் ஆட் பண்ணலாம். ஓகே இந்த டிவி வேறு கச்சிச்சா இந்த டிவி முற்றமே நான் வந்து அப்படியே நான் பார்த்தேன். குட் பாய். ரெண்டு பேரும் ஆரம்பிச்சாங்க சட்டையை. நம்ம இதெல்லாம் காமிக்கலாமா? நம்ம வீட்டில் வந்து வாழை கடலாம் பண்ணி போடலாம். அதை காமிக்கலாமா? காமிக்கலாமா? ஏன் இருக்கக்கூடாது? என்னட்ட போறியா? அண்ணன் என்ன பண்றான்? அண்ணன் என்ன பண்றான்? பேச மாட்டியா? போறியா? என்ன வேணும்? என்னதுப்பா? அரசியல் மாறும், ஆட்சி மாறும், காட்சி மாறும். ஆட்சி மாறிவிட்டது, காட்சிகளும் மாறிவிட்டது. என்ன பண்றா? மாறும் காட்சிகள் மாறும். இந்த சட்டமன்றத்தை பாருங்கள், மாறிவிட்டது, காட்சி மாறிவிட்டது. மறுபடியும் பேரவைத் சொல்வதை போல நம்ம ரசித்து கேட்ட அந்த வரியை அன்றும் இன்றும் இன்றும் தமிழ்நாட்டு மண்ணுக்கும் மக்களுக்கும் ஒரு உணர்வு இருக்கிறது. நம்முடைய சட்டமன்றத்தின் மேகதாது உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை பேசி ஆக்கப்பூர்வமாக இதை டேக்கிங் ஃபார்வர்ட் அடுத்த கட்டத்தை சொல்ல முடியாது. சட்டமன்ற ஆக்கப்பூர்வமான அரசியலுக்கு நோக்கி நாம் செல்ல வேண்டும் என்பதை மாநில தலைவர் மூலமாக விரும்புகிறேன். தடவி கூட சாப்பிடுவா. சாப்பிட மாட்டாளா? இது வந்து நாங்கள் மீஷோவில் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கினோம். இது எல்லாத்தோட லிங்க்குமே என்னோட யூடியூப் கம்யூனிட்டி போஸ்ட்டில் இருக்கும். இதில் காட்டுற எல்லாத்தோட லிங்க்கும் இருக்கும். வேணுங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதுதான். இது வந்து உட்டில் இருக்கும். இந்த பேக்ரவுண்டுக்காக இது வந்து நான் வாங்கி இது பண்ணோம். சூப்பராக இருக்கா? நெக்ஸ்ட்டு என்ன மீஷோவில் வாங்கியிருந்தோம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக இது வந்து நான் வாங்கினதெல்லாம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணேன்னு காட்டணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ நெக்ஸ்ட்டு இதுதான். லவ்வும் இருக்கா? லவ் இதில் வந்து குட்டியாக இந்த ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்டுமே வந்து ரிப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா, இதுவும் பிளான்ட்டு தான். இந்த பிளான்ட்டுக்கு கீழே இருக்கிற இந்த ஜூட் பாஸ்கெட்டும் மீஷோவில் வாங்கியிருந்தா. ஸோ அதுக்கு மேட்ச் பண்ணி நானே வந்து இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணி செட் பண்ணேன். நல்லா இருக்கா? ஸோ இது நெக்ஸ்ட்டு மீஷோவில் என்ன வாங்கியிருக்கோம்? ஷோகேஸில் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பாரிஸ் இருக்குல்ல, பாரிஸும் மீஷோவில் தான் வாங்கினோம். ஸோ இது க்யூட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இது பார்த்துருப்பீங்க. இதுவுமே 3 பீஸ் வரும். ஒரு பீஸ் இதில் வச்சுருக்கோம். இன்னும் 2 பீஸ் வேறு இடத்துல ப்ளேஸ் பண்ணலான்னு. அப்புறம் மேலே பார்த்திங்கன்னா இந்த இது
இது மாதிரி இருக்கா, இந்த 3மே வந்து 2ஆக வரும். இங்கே ஒன்று ப்ரைஸ் பண்ணியிருக்கோம், இங்கே அப்படின்ட்டு. அப்புறம் மெயினாக கிச்சனில் தான் நிறைய ப்ராடக்ட் இருக்கும். கிச்சனில் வந்து இந்த லவ் அப்படின்னு இருக்கா இது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நைஃப் ஹேண்டில், நைஃப், அப்புறம் வந்து நிறைய ஸ்பூன்ஸ் அந்த மாதிரி வந்து ஹோல்ட் பண்ணிக்கிறதுக்காக இது. இந்த ஸ்டாண்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த க்யூட்டான கேக்டஸ் சால்ட் அண்ட் பெப்பர் டிஸ்பென்சர், அப்புறம் இந்த க்யூட்டான ஆயில் டிஸ்பென்சர் ப்ளஷ் வச்சு இது எல்லாமே நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சோப் டிஸ்பென்சர், அப்புறம் வந்து இந்த சோப் டிஸ்பென்சர் இது தெரியுதா, இதில் லிக்விட் சோப் யூஸ் பண்ணி நம்ம வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஹேண்ட் வாஷ் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜோ வந்து இப்போ இது வாட்டர் பாட்டில் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். மேக்ஸிமம் நிறைய யூஸ்ஃபுல்லாக வாங்கி நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது 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 எல்லாமே வந்து ஆன்லைனில் வாங்குறது தான். அப்புறம் இப்போ ரீசெண்டாக நாங்கள் வாங்கின இந்த வேக்கம், இப்போ வந்து வீட்டுக்கு விளக்கமாறு வச்சு பெருக்கிறது இல்லை, அப்டேட் ஆகிட்டோம், வேக்கம் போடுறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஆல்ரெடி என்கிட்ட இருந்தது. இது ஜோ வந்து பிறக்கும் போது அவனோட க்ளோத்ஸ் வைக்கிறதுக்காக வாங்கின பேஸ்கெட். கிட்டத்தட்ட இது ஒரு 5 years இருக்கும். ஸோ இப்போ அவனோட க்ளோத்ஸ் இதில் வைக்கிறது இல்லை. முன்னாடி 1 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இதெல்லாம் வச்சுருந்தேன். இப்போ இதெல்லாம் எடுத்துகிட்டு சும்மா இருந்தது, சரி ஓகே ஆனியன், அப்புறம் வந்து கார்லிக், பொட்டேட்டோ இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம், கிச்சனுக்கு யூஸ் ஆகும்னு எடுத்து வச்சுக்கலாம். கவர் இருக்குல்ல, இது வந்து எங்கேயும் வாங்கினதில்லை. இது வந்து நானே வந்து ஸ்டிச் பண்ணேன். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து கிளாத் மட்டும் வாங்கிட்டு வந்தாங்க, நானே வந்து ஃபுல்லாக வந்து அளவெடுத்து கட் பண்ணி நானே ஸ்டிச் பண்ணேன். ஸோ ஒரே கலராக வேணும்ட்டு இந்த மாதிரி நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சேன். சூப்பராக இருக்குல்ல. அப்புறம் வந்து நாங்கள் மேலேருந்து வந்து இந்த ஸ்லைடை வந்து இங்கே இறக்கிட்டோம். மேலே வந்து ரூம் வந்து ஆள் வராங்க அப்படின்னு சொன்னேன், ஸ்லைடை இறக்கி ஜோக்காக இங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ரொம்ப நாளாக மேலே இருந்தது, எப்போயாவது தான் மேலே போவோமா. ஸோ எப்போயாவது தான் ஜோகன் வந்து இதில் ப்ளே பண்ணுவான். இப்போ வந்து டெய்லியுமே இதில் வந்து ப்ளே பண்ணுவான். ஜோக்காகவே நிறைய இருக்குது. இதுவும் நான் ஏப்ரான்னு சொல்லுவாங்க, ஏப்ரான். இது வந்து இந்த மாதிரி கொஞ்சம் நல்ல ட்ரெஸ் வீட்டில் போட்டிருந்தேன்னா அப்போ வந்து யூஸ் பண்ணுவேன் குக்கிங் பண்ணுறப்போ. ஸோ இதுதான் எனக்கு போகுது. பூஸ் என்ன பண்ணுறா பார்க்கலாமா? பூஸ் வந்து தூங்கிக்கிட்டு இருக்கா, தெரியுதா? சோஃபா கடியில் வந்து தூங்கிட்டு இருக்காங்க மேடம். பூஸ் குட்டி எழுப்பிடுவோமா? பூஸு எந்திரிச்சிட்டா. பூசு குட்டி பார்க்குறா, யாருடா இது, வைப்ரேஷன் வந்து நம்மளை சாவடிக்கிறாங்களே அப்படின்ட்டு. ஏன் பூசு ஓடிடுவா, உடனே ஓடிடுவா. எங்கே போகிற? வா, வரமாட்டியா? மேடம் வந்து என்ன பண்ண போகிறாங்க தெரியுமா? போய் உட்காந்துட்டாங்க, நம்மளும் பக்கத்தில் உட்காந்துக்கலாம். பூஸ் வாட்ஸ்அப் நேற்று ஃபுல்லாக இது என்ன திரும்ப பண்ணிச்சு, தர்ணா பண்ணிச்சு. இதுக்கு டெய்லி நான் சிக்கன் லிவர் கொடுப்பேனா, நேற்று கொடுக்கல. சரி 1 day விட்டு 1 day கொடுக்கலாம், மற்ற நேரம் இந்த ஃபுட்டு சாப்பிட்டு நேற்று கொடுக்கல. நேற்று ஃபுல்லாக சாப்பிடல. நைட்டு அந்த சிக்கன் கொடுத்ததுக்கப்புறம் தான் மேடம் சாப்பிட்டாங்களே. எப்படியெல்லாம் தர்ணா பண்ணுது இத்தினோண்டு இருந்துக்கிட்டு. ஏன் பூசு ஒன்று தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான். அடியே பூசு, இந்த ஒருத்தன் வந்துட்டான். பூஸ் ஹாய் சொல்லு. பூஸ் எல்லாருக்கும் அங்கதான் ஹாய் சொல்லு. ஹாய் ஹாய். என்ன விடு அப்படி சொல்லு. பூச்சுக்கிட்டியே பூச்சுக்குட்டியம்மா. ஜோகன் என்ன பண்ற? இது வந்து என்ன தெரியுமா, சரியான ஜோகனை தூக்குனா இந்த அம்மா மூஞ்ச அப்படி சிரிப்பு போயிடுவாங்க. ஜாம்பியா நீ? ஐயோ என்ன ஜாம்பி பிடிச்சிக்கிச்சு, காப்பாத்துங்க காப்பாத்துங்க. இங்க ஒருத்தி என்ன காப்பாத்துங்கன்னு ஓடுறதுக்கு ரெடியா இருக்கா. பூசே பூசுட்டியே இங்க பாரு மம்மி என்ன பண்றாங்க. ஐயோ என்ன ஜாம்பி ஆக்கா. பூசுக்குட்டி அம்மா பேசு. பூசுக்குட்டி அம்மா அழகா பாக்குறா. யார் அது? கேமரால யார் தெரியுறாங்க? பூசு தான் தெரியுது. ஆமா. ஐயோ காப்பாத்துங்க ஒருத்தன் சாவடிக்கிறான். பூசு என்னைய இப்படிதான் பாலா படுத்துறான். சரி போ போறதுக்கு தானே இருக்க. போ சாப்பிடு.
சாப்பிடு சாப்பிடு. சக்காரி அந்த மாதிரி. ம். ஆமா. சாப்பிடுடா. பாய் சொல்லலாமா? பாய் சொல்லலாமா? ஓகே காய்ஸ், இந்த வீடியோவை நாங்கள் இதோட முடிச்சுக்கிறோம். எங்கள் பூஸ் குட்டியோட நாங்கள் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் சொல்லு ஜோகன். பாய் காய்ஸ். பாய். ஐயோ இந்த பிளே போட்டு பாடாப்படுத்துறானே ஒருத்தன். பாய் சொல்லு போஸ். பாய் 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 பாய். நீ சொல்லு பாய். பூசுக்குட்டி பாய் சொல்லு. பாய் காய்ஸ். என்னை விடு 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 இருந்தது. பாய் சொல்லு. பாய் காய்ஸ்.